சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ்ல டிசம்பர் 16 இருந்து ஜனவரி 15 வரைக்கும் ஒவ்வொரு பிரான்ச்லயும் ஒரு கஸ்டமருக்கு ₹1,00,000 மதிப்பு உள்ள தங்க நகை பண்டிகை பரிசு. அப்ப எந்த இடத்துல இவர் செட் ஆக மாட்டாருன்னு நீங்க நினைக்கிறீங்க? யாரு? விஜய். இந்த திருப்பணி விஷயத்தை பேசாததுக்கு தான் ததாஸ்து வேண்டாம். எனக்கு சொல்லணும். உங்களுக்கு பிடிக்கல இந்த மக்கள் கூட்டத்தை உருவாக்குனது வந்து திராவிட கட்சியாக நம்புறீங்கல்ல, இவர்கள் தான் கெடுத்துட்டாங்கன்னு நினைக்கிறீங்கல்ல, உங்ககிட்ட என்ன செயல் திட்டம் இருக்குது? என்ன செய்ய போகிறீங்க நீங்கள்? பாரதி வந்து செந்தமிழ்நாடுன்னு போதினே சொன்னார். அண்ணா முன்னாடியே பாரதி முன்னாடியே மிகச்சிறந்த அறிவாளி கேள்வியை கேட்டவர்கள். அப்போ சிலப்பதியார் இருந்த தமிழ்நாடுன்னு இருக்கு, பாரதி முன்னாடியே சிலப்பதியார் முன்னாடியா? சரி, நீங்க சொன்னீங்க அம்மா 2 அடி கொடுத்தா அந்த பையன் வந்து அடங்கிடுவான். நீங்க இன்னைக்கு அம்மா, அக்கா, தங்கச்சி எல்லா கூட்டமுமே அங்க நிக்கிற மாதிரி தெரியுதே. அப்ப நீங்க என்ன சொல்றீங்க? அவங்க பசங்க எல்லாம் இடிச்சு கீழ அடிப்பேங்கறீங்க. பெண்கள் கூட்டத்தை பாட்டியும் அம்மா, அப்பா, தங்கச்சி, பாட்டி எல்லாம் அதெல்லாம் எந்த கூட்டத்துல? அதெல்லாம் எப்படி தெரியுமா? வெளியே தள்ளி அந்த கூட்டம் தான் வந்து திருப்பி வந்து கரூர்ல போனதுக்கு அப்புறம் ஐயோ பதறி வந்த கூட்டம். எங்க தவிச்ச வாக்கி தண்ணி கொடுக்காம 41 பேரை கொன்னவங்க அதில் போய் பேசிட்டு இருக்கீங்க எல்லாரும். அப்ப அது தாண்டி இப்ப போகுதேங்க. அதைத்தான் கரூர் சம்பவத்துக்கு நீங்க ஆமாங்க, இன்னைக்கு அதே அதைத்தாங்க சொல்றேன். எப்பவுமே போகும் இல்லைங்க, எப்பவுமே சிட் ஃபண்ட்ல பணம் போட்டவன் ஏமாத்தி ஓடிட்டான்னா உடனே எல்லா சிட் ஃபண்ட்ல பணத்தை எடுப்பான். அவன் தான் ஓடிட்டான், அந்த பணத்தை கொண்டு இன்னொரு சிட் ஃபண்ட்லாம் போடுவான். அதே சிட் ஃபண்ட்ல எல்லாம் இப்ப போடுறானுங்க. அதாங்க சொல்றேன், வேற சிட் ஃபண்ட்ல போடலையே. அதாங்க சொல்றேன். அதுல திருப்பி அதுலயும் கூட அவன் என்ன நம்புவானா? அவன் தான் ஓடி போயிட்டான், அந்த பிரான்ச் இந்த பிரான்ச் ஓடி போயிட மாட்டான் நம்புவான். திருப்பி திறந்தா மக்கள் எப்பொழுதும் அப்படித்தானே, எல்லாரும் அப்படி திரும்ப திரும்ப நம்புவாங்க. அதெல்லாம் ஒன்றுமே நடக்காது. இந்த அரசு வந்த பிறகு 1000 பள்ளிகள் மாதிரி பள்ளிகளாக இருக்குது. அதற்கு முன்னாடி இதுவே இல்லாமல் இருந்துச்சு. அதைத்தாங்க சொல்கிறேன். இதெல்லாம் சரி பண்ணணும்னு தான் நானும் விரும்புகிறேன். இதெல்லாம் இருக்கிற இதுக்குள்ளே சரி பண்ண விரும்புகிறேன். ஆனால் இது 5 வருஷத்துக்கு முன்னாடி என்னவாகிறது நீங்கள் யோசிச்சு பார்க்கணும். அங்கேருந்து இங்கே வந்திருக்கோம். இதுக்குள்ள மாறுறதுக்கு என்ன வழி இருக்குன்னு சொல்லுங்கள். இல்லைங்க இப்படி வழி இருக்குங்க, இதை செஞ்சால் சரி பண்ணிட முடியுங்க, இது தெரியாதாங்க அப்படின்னு சொன்னால் என்ன கேட்க போகிறேன்ல இல்லையா? நான் என்னங்க வச்சுருக்கேன், நான் ஒருத்தரை வச்சுருக்கேன், வேலையை கூப்பிட்றேன், இந்தாப்பா என்கிட்ட ஒரு 1000 ரூபா இருக்குது, என்ன செய்யலாம் சொல்லு, எல்லாருமே சேர்ந்து சாப்பிட்ணும் அப்படின்னு சொன்னால் அந்த 1000 ரூபாயில் எல்லாரும் சாப்பிட முடியாங்க அப்படின்னு சொல்கிறால் எனக்கு வேண்டாம். 1000 ரூபாயில் நான் ஊருக்கே சாப்பாடு போடுவேங்க சொல்கிறால் வேண்டாம். அறைக்குள்ளே 10 பேர் இருக்கும், 10 பேருக்கு 1000 ரூபா பத்தாயிரம் நினைக்கிறேன். என்ன இப்படி பண்ணலாம் சொல்லு. நீங்கள் நம்ம மீண்டும் பெரியார் தான் கொண்டு வேண்டியிருக்கு. நேத்து சுந்தரவடிவேல் வந்து ஒரு தடவை வந்து அவர் யாருன்னு சொல்லணும், அவர் வந்து கல்விக்கு வந்து செயலாளர் வந்தவர். அப்போ வந்து ஒருங்கிணைந்தது உயர்கல்வி தனியாக, பள்ளிக்கல்வி தனியாக இல்லை. அந்த கல்வித்துறையுடைய செயலாளர் நேத்து சுந்தரவடிவேல் பெரியாரை பார்க்க போகும் பொழுது பெரியாருக்கு ஒரு ஆப்பிள் பழம் வாங்கிட்டு போகிறார். ஒரு பெரிய மனிதர் பார்க்க போகும் வாங்கிட்டு போகும்ல, பெரியாருக்கு எந்த பொருள் கொடுத்தாலும் விலை கேட்பார். அதுக்கு தெரிஞ்சுக்கணும்னு இது என்ன விலைக்கு வாங்கினீங்கன்னு. பெரியார்கிட்ட ஆப்பிளை கொடுத்தோன்னே என்ன விலை கேட்டோன்னே அவர் வந்து என்னையா உங்களுக்கு வாங்கிட்டு வந்துருக்கு, இதில் போய் விலை கேட்குறீங்க. இல்லை வடிவேலு சொல்லுங்கள், எனக்கு தெரியணும்ல எனக்கு அப்படின்னோன்னா ₹1 வாங்கினேன். என்ன நீங்கள் எல்லாம் படித்தவர் நினச்சிக்கிட்டு இருக்கேன், நீங்கள் போய் இப்படி பணத்தை வந்து வேட்டடிக்கலாமா அப்படின்னு பெரியார் வந்து ரொம்ப சிக்கனத்தில் கவனமாக இருக்கவர். இவருக்கு என்னென்னா ஆப்பிள் அவருக்கு தான் வாங்கிட்டு இருந்தோம் சாப்பிட்றதுக்கு ₹1. இதுக்கு வந்து பெரியார் திட்டுறாரு அப்படின்னு சொன்னார். ₹1 ஒரு ஆப்பிள் வாங்கி நான் மட்டும் சாப்பிட்டா அது புத்திசாலித்தனம் இல்லை. ₹1 12 வாழைப்பழம் வாங்கி இந்த அறையில் இருக்க எல்லோரும் சாப்பிட்டா அத்தனை பேர் பசியும் ஆறிடும். பணத்தை சிக்கனமாக பயன்படுத்தணும் சுந்தரவடிவேலு, அதுவும் நீங்கள்லாம் பொதுவாளிகள் இருக்கவர், பிறருக்கு பயன்படணும்னாராம். அப்போ பெரியாருக்கு சொல்ல தெரிஞ்சில்ல, ₹1 வாங்காத ஆப்பிளை இது பணம் வேஸ்ட்டுன்னு சொன்னால் புரியாது படித்த சுந்தரவடிவேலுக்கு. சுந்தரவடிவேல் புரிகிற மாதிரி 12 வாழைப்பழம் வாங்கு, 12 பேர் சாப்பிடலாம், 12 பேர் பசியாரெலாம் சொல்ல தெரியணும். அதனால தான் அவர் இருக்கிற பணத்தை வச்சு அவர் வந்து இவ்வளவு பெருசாக நடத்த முடிஞ்சிச்சு. அந்த மாதிரி நீங்கள் சொல்லுங்கள். அப்போ எந்த இடத்துல இவர் செட் ஆக மாட்டாருன்னு நீங்கள் நினைக்கிறீங்க? யார்? விஜய். இந்த திருப்பணி விஷயத்தை பேசாததுக்கு தான். திருப்பணி விஷயம் பேசுங்க சார். இந்த நாடு அமைதியாக இருந்த ஊர், ஒரு திருப்பணி ஒரு பிரச்சனை இந்த மாதிரி இருந்துச்சு. இருந்ததை பற்றி நீங்கள் பேசுகிற பம்பி ஓடுறீங்களே, பொதுவாக பேசுகிறீங்களே, ஜென்ரலைஸ்டாக பேசுகிறீங்களே, நல்லது நடக்கட்டும்னு. ததாஸ்து வேண்டாம். எனக்கு சொல்லணும். இப்போ பாஜகவை எதிர்க்கணும். பாஜக எதிர்க்க வேண்டாம். பாஜக ஒன்றும் இல்லாத எவனே இருக்கிறீங்க. நான் சொல்கிறது இங்கே போய் சம்மந்தம் இல்லாமல் ஒரு நீதிபதி இருக்கிற நிம்மதியாக நடந்துக்கிட்டு இருக்க இதை கிளைக்கும் விதமாக அங்கே போய் ஏற்றுன்னு சொல்லி அதுக்கு உடனே வர சொல்லி ஆளை வர சொல்லி அதுக்கு ஒரு கட்சிக்காரங்க ஆரம்பிச்சு அடுத்த நாள் போய் அந்த கடையெல்லாம் அடங்கின்னு சொல்லி அங்கே வந்து பொது அமைதிக்கு குந்தகம் விளைவிக்கிற மாதிரி நடந்துக்குவாங்க. அவருனா ஒரு அரசியல் கட்சி தலைவராக நீங்கள் அதை பற்றி கருத்து சொல்லுங்கள், நான் உங்களை ஃபாலோ பண்ணும்ல. என்னங்க நீங்கள் ஒரு கட்சியை, அந்த கட்சியில் ஒரு அமைப்பும் இல்லை, ஒன்றும் இல்லை, யாரையும் மேலே ஏற்ற மாட்டீங்க, நீங்கள் மட்டும் கொண்டு போய் ஒத்த பஸ்ஸில் மேலே. என்ன ஐடியா இது? என்ன பண்ணுவோம்? காமெடியா இல்லையா? யாருக்கு சொல்கிறா இதெல்லாம்?
முதல்ல அந்த 5 பேர் கொண்ட குழு எழுதி கொடுக்குறாங்க பாருங்க பேச்சு, அவங்கள பார்க்கணும் முதல்ல. அப்படியே களத்துல எல்லாரும் வரட்டும், நிறைய பேர் காமெடி தாங்க நடக்குது. அதான் ஒரு காமெடி நடக்குது, எல்லா இடத்துலயும் காமெடி நடக்குது. என்னங்க இல்லைங்க எல்லா காமெடி நடக்குது. இப்படி அங்கே கட் அவுட் வச்சாங்க, அட்டை கொடுப்பாங்க. அதாவது ஒரு கட்சி, ஒரு அமைப்பு, அது ஒரு சொல்ல வேண்டிய கொள்கை, அது பேச வேண்டியது, என்ன நடக்க போகுது, வர்றவனுக்கு என்ன பேசுகிறோம் அப்படிங்கிற இடத்த போய் ஒன்றுமே இல்லாமல் வந்து வெறும் அண்ணாவை வேறு பேர் சொன்னாங்க பாருங்க. எனக்கு அதுதான் பெரிய ஆச்சரியம். அண்ணாவை வச்சுக்கிட்டு அண்ணா வந்து மாறி மாறி அவ்வளவு பேசி, அண்ணாவுக்கு நல்லா தெரியும். நீங்கள் சொல்கிற கேளுங்க, இதை போலவே ஒரு இளைஞர் கூட்டம் 49லேருந்து ஆட்சி அமைக்க போகிற 67 வரைக்கும் அவ்வளோ பெரிய கூட்டம் கொண்டுச்சு. கூடிய பொழுது அண்ணா வந்து தான் பேசுவது மட்டும் இல்லாமல் என்ன செய்வார் அப்படின்னா, தம்பிமார்கள் நடுவில் பேச வச்சு இவர் பேசுவார். பேராசிரியர் அன்பழகனுடைய முதல் கூட்டம் பேச போகும்பொழுது அண்ணா இருக்கார். பேராசிரியர் அன்பழகன் அந்த இளம் வயதில் 28 வயசில் பேசுனா கூட்டம் கேட்குமானா கேட்காது. ஏன்னா வந்திருக்க கூட்டம் அண்ணாவின் பேச்சை கேட்க வந்திருக்கு, பேரறிஞரின் பேச்சை கேட்க வந்திருக்கு. அண்ணா என்ன செய்கிறாரு, முதல்ல ஏறி 5 நிமிஷம் பேசி கூட்டத்தை வசப்படுத்திட்டு ஒரு பெரும் கைதட்டல் வரும் பொழுது, இப்போ எனக்கு கைதட்டிங்க இல்லையா, இதை விட அதிகமாக கைதட்டுவீங்க தம்பி அன்பழகன் பேச்சை கேட்டா. அன்பழகன் அப்படி ஒரு படிப்பாளி, அவ்வளோ பிரமாதம் படிச்சிருக்கான். அவன் வந்து இது படித்தவன், டிகிரி படித்தவன் அப்படின்னு அன்பழகனை பற்றி 3 நிமிஷம் பேசிட்டு ஒரு 10 நிமிடம் மட்டும் அன்பழகன் பேசுவார். அதன் பிறகு நான் பேச்சை தொடருவேன்னு அன்பழகன் கொண்டு வந்து கொடுத்து கொள்கிறார். அன்பழகன் அந்த கூட்டத்தில் 45 நிமிஷம் பேசுகிறார். அப்போ தான் முதல்ல கூட்டம் பேராசிரியரோட பேச்சை கேட்குது. ஏன்னா அந்த சின்ன பையன் இவ்வளோ பிரமாதம் பேசுகிறான் அப்படின்னு பேசி முடிச்சு கைட்டு 40 நிமிஷம் பேசுங்க அப்புறம் அண்ணா மட்டும் பேசி தொடர்றாரு. ஏன்னா அண்ணாவே எல்லா இடத்துலையும் பேச முடியாது. அப்போ இந்த ஊருக்கு அன்பழகனை காமிச்சிட்டு போனால் தான் அடுத்த தடவை அன்பழகன் பேசுகிறாருன்னா கூட்டம் வருவாங்க. அன்பழகன் சொல்கிறதுக்கு 10 செய்தி இருக்குது. எப்போ வந்து சேருவீங்க தமிழக வெற்றி கழகம் இடத்துக்கு? எவ்வளவு வேலை இருக்குது உங்களுக்கு? பிடிக்கல இந்த மக்கள் கூட்டத்தை உருவாக்குனது வந்து திராவிட கட்சியாக நம்புறீங்கல்ல, இவர்கள் தான் கெடுத்துட்டாங்கன்னு நினைக்கிறீங்கல்ல, உங்ககிட்ட என்ன செயல் திட்டம் இருக்குது? என்ன செய்ய போகிறீங்க நீங்கள்? இல்லையா நானும் விரும்புகிறேன், வேண்டாம் ஒன்று நடத்தணும்ல. ஒன்றுமே இல்லாமல் விரும்பின பிளாஸ்ட்னு சொல்கிறாலும் நம்பி நான் வர தரேன் இல்லை. என்னையும் அதில் ஒன்று ஆக்கிடுவீங்க கூட்டத்தில் ஒரு ஆளா இல்லையா? என் வாழ்க்கையில் நான் யாராக ஆகிவிடக்கூடாது. சரி, அப்போ இந்த 4 முனை போட்டியில் சீமான் ஒரு ஃபேக்டராக இருக்கிறாரு. அவருடைய அரசியல் மாற்றுங்கிறதுக்கு அதை நீங்கள் தேர்ந்தெடுத்தீங்களா? அதெல்லாம் ஒரு மாற்றம் நடக்குது, ஒரு மாற்றம் நடக்குது. சீமான் அவர்களுடைய கட்சிக்காரர்கள் தான் விஜய் அதிகம் விமர்சித்தாங்க. சரியா? அதிகம் விமர்சித்த போது எல்லோரும் பாராட்டாங்க, நான் மட்டும் பாராட்டல. ஏன்னா ஒரு தீமைக்கு இன்னொரு தீமை மாற்றாகாது, ஒரு தீதுக்கு இன்னொரு தீது மாற்றாகாது. இன்றைக்கி அவர் நமக்கு பிடிக்காத ஒருத்தரை அவர் பேசுகிறாருங்கக்கா உடனே அவர் ஆதரிக்கக்கூடாது. நம்ம அதெல்லாம் திருப்பி இந்த பக்கம் முடியாது, அதே தான் பேசுவாங்க. அதெல்லாம் ஒன்றுமே ஏங்க போய் உலகத்தில் வந்து பாதியை வச்சுக்கிட்டு தமிழ்நாடுன்னு பேர் வச்சது அண்ணானா அப்போ அதுக்கு முன்னாடி வந்து சொல்கிறீங்களே, பாரதி வந்து செந்தமிழ்நாடுன்னு போதினே சொன்னார். அண்ணா முன்னாடியே பாரதி முன்னாடியே மிகச்சிறந்த அறிவாளி கேள்வியை கேட்டவர் அவர். அப்போ சிலப்பதிகாரத்தை தமிழ்நாடுன்னு இருக்கே, பாரதி முன்னாடியே சிலப்பதிகாரம் முன்னாடியா? சிலப்பதிகாரத்துக்கு முன்னாடி பரிபாடலில் இருக்கே தமிழ்நாடுன்னு, சிலப்பதிகாரம் முன்னாடி பரிபாடல் முன்னாடியா? அதெல்லாம் சும்மா வெறுமன ஆர்எஸ்எஸ் கூட்டத்தில் போய் சீமானை பேச சொல்லுங்கள், ஒன்றும் படிக்காதவங்க கிட்ட. தமிழ்நாடுங்கிற வார்த்தையை பாரதியா கண்டுபிடிச்சாரு. சிலப்பதிகாரத்துக்கு தமிழ்நாடுன்னு, பரிபாடலுக்கு தமிழ்நாடுன்னு 3ஆம் நூற்றாண்டில் சும்மா என்னத்தையாவது வச்சுக்கிட்டு வந்து படிச்சுக்கிட்டு ஊனு கையை தூக்கிட்டு பேசிவிட்டு அங்கே பேசுகிறக்கு ஒருத்தன் ஆள் இல்லை, ரைட்டு இந்த கடைக்காரி நல்லா ஆடுறான்னு கூப்பிட்டு ஆட விட்டுருக்காங்க. இல்லைன்னா ஆட விடுவாங்களா? அவங்க ஒன்று நமக்கு ஆள் வந்துட்டாங்க, இந்த திராவிட கூட்டை இடிக்க போகிற கடப்பாறை பிராமண கடப்பாறையை கொண்டு இடிப்பாங்க. ஐயோ அப்போ எஸ்விசிஆர் என்ன செய்வீங்க? அவர் தான் இங்கே திமுக பக்கம் அது பிராமண கடப்பாறை இல்லையா? அது பிராமண கொளுத்துக்கரண்டியா? அது சிமெண்ட் பூசுமா? நான் சொல்கிறேன், இது பிராமணர்கள் மேல் எந்த வெறுப்பும் எப்பொழுதும் திமுக கிடையாது. அது பிராமணியத்தின் மேல் எதிர்ப்பு. தம்பி கீழே தள்ளி நின்றான்னு சொல்கிற மேலே வர எதிர்ப்பு. அது பிராமணன் மட்டும் இல்லை, இந்த உலகத்தில் எல்லாரும் பிராமணனாக முயற்சி பண்ணுறான். பிராமணனாக முயற்சி பண்ண அப்படின்னா வந்து ஆதிக்கம் செலுத்த முயற்சி பண்ணுவான். அது வெறுமனை ஃபுட்போர்டில் வர்றவன் குணங்க. அது அவன் தொங்கிக்கிட்டு இருக்கும்போது சார் உள்ளே போங்க உள்ளே போங்க உள்ளே போங்கம்மா, இவன் நல்லா 2 காலம் ஊனதுக்கப்புறம் பின்னாடி தொங்குறவனை பார்த்து அடுத்த பஸ்ஸில் வரக்கூடாதாம்மா, ஏன்னா இவனுக்கு இடம் கிடச்சிருச்சுன்ட்டு. அது எல்லாருமே மனிதன் அப்படி தான் விரும்புவான். அதை மீறி ஒன்று இருக்கிறது இல்லையா, எல்லாரும் சமம் நடத்துவது. அதனால அவர் வச்சுக்கிட்டு இருக்காங்க. என்னுடைய சீமானெலாம் ஒன்றதுக்கு நான் மாட்டேன். சரி, நிறைவாக இப்போது இவர் இன்னையோட பேச்சில் சொன்னதே வந்து தீய சக்தி திமுகவுக்கும் தூய சக்தி தாவேக்காவுக்கும் தான் போட்டினார். இடையில் அதிமுக அதனுடைய நிலைமை எப்படி இருக்குங்கிறீங்க? அதிமுகவை பின்தள்ளிட்டு வரணும் விஜய் அப்படிங்கிறதுனால தான் அந்த திமுக எதிர்ப்பை கூர்மைப்படுத்துகிறாரா? இல்லை, திமுக எதிர்ப்பை கூர்மைப்படுத்துவதால் அதிமுகவை பின்னுக்கு தள்ளிட முடியாது.
ஏன்னா அதிமுக பிறந்ததே திமுக எதிர்ப்பதற்கு. அதிமுக ஒரு கொள்கை கிடையாது. அதிமுக என்ன கொள்கை? திமுக எதிர்ப்பு என்பதை தவிர கொள்கை இல்லை. அது ஒன்று தான் கொள்கை. அதுக்காக பிறந்த கட்சி தான் அந்த கட்சியை. கலைஞர் எதிர்ப்பு மட்டும்தான் இருக்குது இல்லையா, வேறு ஒன்றும் கொள்கை கிடையாது. இன்றைக்கி அந்த கட்சியோட நிலவரம் என்ன அப்படின்னா, எல்லாரையும் ஒன்றிணைத்து வலுவாக்கி தேர்தலை சந்திக்கணும்னு பாரதிய ஜனதா கட்சி விரும்புகிறது பொழுது. அதனால தான் ஒவ்வொருத்தரையும் செங்கோட்டையிலேருந்து பன்னீர்செல்வத்தில் எல்லாரையும் கூட்டு டெல்லியில் பேசுகிறாங்க. ஆனால் அதுக்கு எடப்பாடி பழனிசாமி சரியாக மாட்டேங்கிறாரு. அவர் என்னன்னா பெரிய காசு கொடுத்து வாங்கியிருக்க அந்த கட்சியை, இதை வேற வண்டி விட்டுறக்கூடாது, இது பழைய அம்பாசிடர் தான், ஆனால் புரியாமல் அதே இடத்துல எடுத்துக்கிட்டோம், சீட்டுக்கு அவர் இவரை மாற்றி நம்ம வச்சுக்குவோம் பேசாமல் இல்லையா. அவர் நல்லா தெரியுமில்ல பழைய அம்பாசிடர் கூட காசு கொடுத்துட்டோம்னு. ஆனால் அப்புறம் இந்த அம்பாசிடரை விட்டு அதுக்குள்ளே உட்கார 5 பேர் வருவாங்கன்னா சரியாக வராது, நம்ம ஒத்தையால் உட்காந்து போகணும் விரும்புகிறாரு. அதனால் அவர் யாரும் ஏற்ற மாட்டார். சார் இவங்க பூரா காசு விழிக்காதுங்களுக்கு. இன்றைக்கி உள்ளவரேன்னு சொல்கிற ஆள் பூரா வாய்ப்பு இருந்துச்சு இந்த கட்சியை எடுத்துக்க. அது ஏலத்தில் அவர் எடுத்துட்டார்ல, ஏலத்தில் எடுத்து முடிச்சதுக்கப்புறம் அப்பப்போ நானும் வரேன் எப்படி விடுவான் வீட்டுக்குள்ளே? விட மாட்டார் அவர். கடைசியில் எடப்பாடி தான் விட மாட்டார். பொறுத்திருந்து பார்க்கலாம் சார். இந்த 4 முனை போட்டியில் எப்படி இருக்க போகிறது களம் அப்படிங்கிறத பார்ப்போம். நன்றி, நிறைய தகவல்களை நன்றி, வணக்கம். இதுவரை திரு கரு பழனியப்பன் அவர்களிடம் பேசினோம். நன்றி, வணக்கம். சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ்ல டிசம்பர் 16 இருந்து ஜனவரி 15 வரைக்கும் ஒவ்வொரு பிரான்ச்லயும் ஒரு கஸ்டமருக்கு ₹1,00,000 மதிப்புள்ள தங்க நகை பண்டிகை பரிசு. மின்னம்பலம்.com தமிழின் முதல் மொபைல் பத்திரிகை.